இணையவழி சூதாட்டத்திற்கு அடிமையாகி தொடர்ந்து உயிர்கள் பலியாவதை இனியும் தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு உறங்கக்கூடாது என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இணையவழி ரம்மிக்கு ஆதரவான சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெற தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டை சேர்ந்த சீனிவாசன் என்ற தனியார் நிதி நிறுவன ஊழியர் இணையவழி சூதாட்டத்திற்கு அடிமையாகி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். சீனிவாசனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணையவழி சூதாட்டத்திற்கு அடிமையான சீனிவாசன் பல்வேறு தரப்பினரிடமும் லட்சக்கணக்கில் கடன் வாங்கியுள்ளார். அனைத்து பணத்தையும் இணையவழி சூதாட்டத்தில் இழந்த நிலையில் இணையவழி செயலியிலும் ரூபாய் 2 லட்சம் கடன் வாங்கி பணத்தை இழந்துள்ளார். ஒரு கட்டத்தில் தமது மனைவியின் நகைகளை அடகு வைத்து செயலியில் பணம் செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பிறகும் கடனை அடைக்கவில்லை என்று கூறி சீனிவாசனின் புகைப்படங்களை அவதூறாக சித்தரித்து அவரது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இணையவழி செயலி நிறுவனம் அனுப்பியுள்ளது. பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட மன உளைச்சலையும் இணையவழி செயலியால் ஏற்பட்ட அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் சீனிவாசன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இணையவழி சூதாட்டத்திற்கு அடிமையானவர்கள் எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கி அவமானப்படுவார்கள் என்பதற்கு சீனிவாசன் தான் மோசமான எடுத்துக்காட்டாவார். 31 வயதான சீனிவாசனின் தற்கொலையால் அவரது மனைவியும் 8 மாத குழந்தையும் ஆதரவற்றவர்களாகியுள்ளனர். இணையவழி சூதாட்ட தடை சட்டம் ரம்மி, போக்கர் போன்ற திறமை சார்ந்த விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று கடந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு கடந்த 6 மாதங்களில் இணையவழி சூதாட்டத்திற்கு பலியாகியுள்ள 8வது உயிர் சீனிவாசன் ஆவார். சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததில் இருந்தே அத்தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் தடைபெற வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி வருகிறேன். ஒவ்வொரு முறை இணையவழி சூதாட்டத்திற்கு உயிர்கள் பலியாகும் போதும் அரசுக்கு நினைவூட்டி வருகிறேன். ஆனால் அப்பாவி உயிர்கள் தொடர்ந்து பறிபோவதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது. அரசின் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இணையவழி சூதாட்ட மோகம் எப்போது ஒழியுமோ என்று ஏங்கி தவிப்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தடை பெறுவதுதான் இப்போதுள்ள ஒரே தீர்வாகும். ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகி 6 மாதங்களாகியும் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு இன்று வரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. உச்சநீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்து வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வரவும், இணையவழி ரம்மிக்கு ஆதரவான சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை பெறவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.